அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நேற்று எங்களுக்கு தண்ணியே வைக்கல. சரி போயிட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு அவங்க பிள்ளைங்கள்லாம் முதல்ல அந்த தண்ணி அந்த ஃபீல்டர் எங்கே வச்சேன்னு தெரியல. ஃபீல்டரை கண்டுபிடிக்கணும். இல்லை என்ன பண்ணுதுங்க, வரதா இருக்கா, வெளில வந்துட்டாங்களா? ஃபீல்ட் இங்கே தான் இருக்கா? அப்படி கொஞ்சம் வசதியாக இருக்கு. கருப்பிக்கானா இவள்கிட்ட 2 குஞ்சு இருக்கு. எல்லாத்தையும் விட்டு போட்டு அது வெளில போயிடுச்சு. கருப்பை காணாம. சரி யாரோ ஒருத்தங்க வச்சு மெயிட்டுன்னு சரி பின்னாடி வர போகிறோம். ஐயோ ராட்சசி வந்துட்டா. சரி எங்களுக்கு தண்ணி வைக்கணும். 2 நாள் ஆச்சு. எல்லாம் தண்ணி வச்சுட்டு இது முட்டையெல்லாம் எடுத்து விடணும். எடுத்து விட்டால் தான் பாருங்க எல்லாம் அவங்க அம்மாட்ட அவங்க அம்மா வந்ததும் போதும் எல்லாம் அவங்க அம்மாட்ட ஓடியாச்சு. எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணியாச்சு. ஃப்ரீ பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டேன். அப்போ தான் வந்து அது கொஞ்சம் அடை தெளிஞ்சு வெளியே வரும். இந்த குஞ்சுங்க அது கூட இருக்கப்போ தான் இது என்ன ஒரு நல்ல விஷயம்னா இது ரெண்டுமே சேர்ந்து அடை தெரிஞ்சுக்கும். இப்போ முட்டையெல்லாம் எடுத்துட்டோம்னா அப்படியே அதுங்க குஞ்சு மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்படியே அடை தெரிஞ்சிடும். இப்போ முட்டையில் ஃபுல்லாக வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துட்டு நல்லா ஒரு குழி தோண்டி முட்டையை போட்டு புதைக்கணும். பார்த்தீங்களா, அடுத்தது நம்மளால அடுத்த ஃபியான்சி கூட்டிகிட்டு வந்துட்டார். ஸோ அடுத்தது இவங்க 2 பேரும் தான் ஜோடி செய்வாங்களாட்ட தெரியுது. அப்படியே கூட்டிகிட்டே சுற்றுறாரு ஜாலியாக. இந்த அம்மாவும் இவரும் தான் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அடுத்தது எப்படி இது எப்படி முட்டை குஞ்சு பிரிக்குதுன்ட்டு. ஸோ தண்ணி வச்சுட்டோம். தண்ணி வச்சுட்டு இது கொஞ்சம் கம்பு இறச்சி விட்ருக்கேன். பாருங்க 3 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் மேய்க்கிறாங்க அழகாக நீட்டாக. ஸோ 3ஐயும் ஒன்றாவே விட்டுலாம். ஒன்றும் இது பண்ணிக்கிறது இல்லை. ஸோ 3ஐயும் ஒன்றா விட்டுலான்ட்டு பார்க்குறேன். இந்த கூடையை மட்டும் எடுத்து நம்ம வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு 3 ஒன்றா மேய்ஞ்சிக்கிட்டு கிடக்கும். எதுவும் வெளில போகாது. அதுவும் அடை தெளிஞ்சுக்கும். அது பழைய முட்டை எல்லாத்தையும் எடுத்து விட்டேன். எல்லாம் உடச்சி விட்டுருச்சு. ஒரே வாடை ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு இதுதான் பயமாக இருக்குது. ஆனால் வந்து ஒன்றும் அட்டாக் பண்ணாதுன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப பெருசாலாம் சண்டை போட்டுக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது என்னென்னா இப்போ எல்லாம் ஒன்றா விட்டுட்டோம்னா இது அடை தெளிஞ்சுக்கும் பட்டுன்ட்டு. அது ரெண்டுமே அடை தெரிஞ்சுக்கும். அப்புறம் அது 2 பிரித்து விட்டோம்னா சரியாக போச்சு. ஒரு குஞ்சு மட்டும் கொஞ்சம் 9 இருக்குது. மீதியெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குது, மாஷா அல்லாஹ். சரி இது பார்ப்போம். தண்ணி வச்சுருக்கு வந்துடும். சரி பார்ப்போம். போயிட்டு அது என்ன பண்ணுதுன்னு தெரில. குஞ்சுங்கள்லாம் எல்லாம் 3 ஒன்றா விட்டு வந்துச்சு. இன்னும் அட்டுலியும் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. போய் பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு பூச்சி தொல்லை தாங்க முடியலப்பா. காலையில் அப்படி தான் ஒரு வண்டு கட்டு சுட்டுச்சு. அப்படி பண்ணுது பாருங்க. இங்கிட்டு பூந்து கை வழியாக வெளில போகுது. நான் ஒரு வில்லங்கத்தனம். அழகாக 3 பேர் உட்காந்துருக்காங்க. குஞ்சுங்கள்லாம் யார்கிட்ட இருக்குது? ஸோ எல்லாம் தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. இந்த குஞ்சுங்கள்லாம் யார்கிட்ட இருக்குன்னு தெரியலையே. இங்கே கருப்பி உட்காந்துருக்கா.
ஸோ குஞ்சுங்கள்லாம் இங்கே இருக்குது. இதுகிட்ட ஒரு குஞ்சு இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் அதை எடுத்து நீட்டாக இப்படி வச்சிட்டோம்னா, நான் கொஞ்சம் காலையில் என்ன பண்ணுச்சுன்னா இந்த பழைய முட்டையெல்லாம் உடச்சி போடுச்சு, ஒரே வாடை. அதனால் என்ன பண்ணேன்னா எடுத்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். வெயில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஸ்மெல்லாம் வெளில போகுன்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாம் வரும். எனக்கு என்ன ஒரு பயம்னா அந்த சந்து கூட எது வெளில போயிருமான்ட்டு ஒரு பயமாக இருக்குது. ஸோ அது கூட இருக்குது. இப்போ இதை வச்சிட்டோம்னா அது உட்காந்துக்கும் கம்முன்ட்டு. பக்கத்தில் போனோம்னா குஞ்சுங்கள்லாம் கொஞ்சம் பயப்படுது. அதனால் நான் தூக்கி விட்டு போட்டு ஒடியான்ட்டேன். இந்த பொறிக்கோழி தான் வந்து எல்லா குஞ்சுங்களையும் வச்சுருக்கு, அவள் சும்மா தான் இருக்கா. அதே மாதிரி இந்த மஞ்சக்கோழி 2 குஞ்சு வச்சுக்கிச்சு, ஆளுக்கு 2 வச்சுக்கிட்டாங்க. இப்போ அதை கரெக்டாக பிரித்து ஆஹா, இந்த அம்மா கூப்பிட்டுச்சுன்னா எல்லாம் யார் கூப்பிட்டாலும் சரி, 3 பேர்த்தில் யார் கூப்பிட்டாலும் எல்லாம் ஒவ்வொன்றா வெளில வர்றாங்க. பத்திரமா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவாச்சும் ஒரு பாதுகாப்பாக காப்பாற்றி கொண்டு வந்துடணும். கத்தீஜாவையும் அலிபாயும் அப்படி கூட்டிகிட்டு மேலே வர ஆரம்பிச்சாச்சு. இங்கே நல்லா மேயுதுங்க, அது பாட்டுக்கு நல்லா மேயுது. நானும் ஆட்டு தீவனம் வாங்கி போடலான்னு பார்க்குறேன், ஒரு நல்ல இதே கிடைக்க மாட்டேங்குது. யாராச்சும் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள், எங்கே கிடைக்குது என்ன ஏதுன்ட்டு. கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சுன்னா கூட கொடுங்க. ஆட்டு தீவனம் விற்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் கொடுங்க. பார்ப்போம், எங்கேயாச்சும் கிடச்சிச்சின்னா வாங்கி போட்டு பார்ப்போம். நல்லா உடம்பு ஏறும், அது போட்டால் தான் நல்லா உடம்பு ஏறும் அப்படிங்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ தான் லைட்டாக நோட் பண்ணேன், கத்திச்சா எதுவும் லைட்டாக கழிச்சல் போயிருக்குமாட்டு தெரியுது. ஆனால் அது கரெக்டாக தெரில, குடிக்க வச்சு பார்த்தா தான் தெரியும். எதுக்கும் பார்த்து டேப்லெட் கொடுத்துக்கலாம். ஆனால் புழுக்க தான் போட்டிருக்கோம். இதுவும் மோஷன் போன மாதிரி தெரியல, போனால் தான் தெரியும். 2 பேரும் ஜம்மு மட்டும் மேலே ஏறாங்க பாரு. போய் தண்ணி வச்சு போட்டு அடைச்சி விட்ற வேண்டியதான்.